பிரியாணில சர்க்கரையா? நல்லா சாப்பிடதான் தெரியும் பிரியாணி. ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். வெல்கம் டு விஜய் எல்பி vlogs. அதாவது இந்த வீடியோவில் நம்ம குக்கிங் பண்ண போகிறோம். இந்த குக்கிங் வீடியோவோட பேர் என்னன்னா குக் வித் ஜாலி. ஜாலியாக எப்படி பண்ண போகிறோன்னா, எனக்கு சமையல் பற்றி ஒன்றுமே தெரியாது. இவங்களுக்கு வந்து என்னுடைய மகன் இன்னைக்கு பிரியாணி செய்ய போறான். நல்லா சாப்பிடதான் தெரியும் பிரியாணி, ஆனா செய்ய தெரியாது. இன்னைக்கு தான் செய்ய போறான். அதெல்லாம் கேட்டாங்களா? இந்த டேப்பை போட்டு அவங்க வாயை ஒட்டி இதுக்கு மேலே அவங்க பேசவே மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. இந்த டேப்பை அவங்க வாயில ஓட்டிட்டு நம்ம பிரியாணி சமைக்கிறத ஸ்டார்ட் பண்ணலாமா? மூடுங்க. வாய் அத்தனோடு தான் இருக்குது நீங்கள்ல. இப்போ போதுமா? அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். ஓ, பத்த வைக்கணும்ல. பத்த வைக்காம எதுக்கு இதை வச்சீங்க? அப்புறம் தாலி என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. என்ன ஊத்துவா? தண்ணி ஊத்தணுமா? தண்ணி என்ன? தண்ணி எல்லாம் இல்ல. அதுதானே. முடியல முடியல. என்ன தெரிகிறது? அவ்வளவு எண்ணெய ஊத்தணும்? கரண்டி போதுமா? கலருமா? என்னது மம்மி? ஐயோ, மேலையா? பட்டை லவங்கமா? ரெண்டு தான் போடணுமா? ரெண்டு போதுமா? சரி, போதுமா? இதுக்கெல்லாம் பேர் என்னது? தெரியாது. இது கொஞ்சம் ரெண்டு. இன்னுமா? இன்னும் நாளா? வந்து இதுவா? இதுவா? சர்க்கரையா? பிரியாணில சர்க்கரையா? என்னது இதுவா? ஐயோ, அது காரம். இது பின்னாடி எல்லாத்தையும் வச்சிட்டீங்க. ரெண்டு போதுமா? ஒரு மூணு போடுவோம். போட்டா இந்த இது கடுகு ஏதோ பேர். இவ்வளோ என்ன இருக்குது? அவ்வளோ என்ன இருக்குமா? வெங்காயம் போடவா? என்ன? பிரியாணி நல்லா வராதா துண்டு இல்லைண்ணா? அதான் வதக்குறேன். என்னது? எண்ணெயா? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இதுவும் என்னதான்? இது கல் உப்பு. உப்பு போடணுமா? சொல்லல. சொல்லுங்க. ஒரு அளவுக்கு மேல பண்ணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. கொஞ்சோண்டு பண்ணுமா?
ஏன் இப்போவே உப்பு போடணும்? தண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் உப்பு போடுவாங்க. குச்சின்னு கிளறணுமா? ஏன் இப்படி கிளறினா ஆகாதா? திரும்ப வச்சுட்டேன். ஓ வெயிட் பண்ணுமா? வலிக்குது மம்மி காலு. ஆமா இதில் போடணுமா? கரண்டி எடுத்து அதில் வச்சிருவா. முடியல முடியல சொன்னலையா? ஒரு இதுவும் இல்லை, காத்தே வரல. வரும் வதங்கவே மாட்டேங்குது. அப்படியே 10 நிமிஷம் ஆகுமா? ஒரு வெங்காயம் வதங்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா? நல்லா சாப்பிடுங்க அப்படின்றீங்களா? எனக்கு புரியுது, நான் சொல்ல மாட்டேன். நல்லா தின்றல, கொட்டிக்க தெரியுதுல்ல, செம்ம. தின்னும்போது ஒன்றும் தெரியலையா அப்படின்னு கேட்குறீங்களா? வா 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 கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. சமைக்க தெரியாது. நேராக நேராக பேசுறது ரண கொடூரமா இருக்கேன். சுடல இல்ல பரவாயில்ல. தொடக்கூடாது, எந்த சாமானையும் தொடக்கூடாது, பேசக்கூடாது, எந்த சாமானையும் தொடக்கூடாது. நான் பேசாம இருந்தல, நீ பேசாம இருக்க வேண்டியதானா? இன்னும் நிறைய நேரம். அப்போ கம்மியாக விட வேண்டியது தானே? சரி, இப்போ நம்ம எத்தனை பேருக்கு சமைக்கிறோம்? 3 பேர் சாப்பிட்லாம், 4 பேர் சாப்பிட்லாம். எத்தனை கிலோ சிக்கன் போடுறோம்? ஃபுல்லு கோட்ரு. ஓ இதுதான் கோட்ரு, இது ஆஃபு. ஓ ஆஃப் கிலோ, 1/2 கிலோ. எவ்வளோ ஃபுல்லு கோட்ரு ஆஃப் பண்ணிட்டேன்னு. நான் அதில் கருப்பாக தெரியலண்ணா, வெள்ளையே தெரியலண்ணா, ரெண்டுமே தெரியலனா அப்புறம் எந்த கலரில் தான் தெரியுவேன்? நடுவில் தெரியுவேன். நீங்கள் தான் அப்படி தெரியுது. புறா கலர்லையா? கொக்கு, அதுவும் நல்லா பிங்கா. எரும மாடு மாதிரி தெரியல. நான் பறவை தான், பறவை ஒயிட்டா, வெள்ளை காக்கா. வெள்ளை காக்கா, வெள்ளை காக்கா மாதிரி. கருப்பு காக்கா, வெள்ளை காக்கா எந்த ஊர்ல இருக்கு? உண்மையிலே வெள்ளை காக்காலாம் இருக்குதா? இருக்குதா? கலரணுமா? ஸ்டார்ட் மியூசிக். போட்டு தண்ணி வேற ஊற்றி உங்களை போய் சமைக்க சொன்ன மாதிரியா? நோ சூடு, நோ சொரணை, நோ பாதரிங். எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டேன், தண்டமா? புரியுது, நான் ஏன் சொல்லணும் அதை? நீ வேற ஒன்றும் இல்லை, என்ன ரொம்ப பாராட்டுறாங்க. ஐயோ சாமி, சூப்பராக சமைக்கிறேண்ணா சொல்லிட்டே இருக்காங்க. வேற ஏய் கூட்டு போங்கடா. இஞ்சி பூண்டா அப்படி ஃபுல்லாக போட்டுருமா? ஒரு ஸ்பூன்.
மூடி ஏன் திறந்து இருந்தா கொசு போயிடுமா? அதையும் ஆட்டுறீங்க? இவ்வளவு நேரம் நீ ஆன் பண்ணாம தான் எடுத்துட்டு இருந்தியா?